ஒன்ன நினைச்சு வைக்கிறேன், நீ என்ன நினைச்சு வச்சுக்கோ. என்னையா இந்த ஆட்டத்துல சேர்க்கிற? இன்னைக்கு லவ் டெஸ்ட் தான் நம்ம வீட்ல வந்து பண்ண போறோம். ஓகே, சங்கீதா போட்டிருக்க டிசைன் அப்படியே என் கையில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, 1 மணிக்கு என்ன பண்ற நீ? எவ்வளவு பெரிய கோலம் போட்டிருக்கோம் பாத்தியா சங்கீதா? என்னதான் பண்றேன்னு தெரியல சங்கீதா. நீ மருதாணி அடிக்க போறேன் பேபி. ஃப்ரெண்ட்ஸ், மருதாணி அரைக்க ஊர்ல இருந்து பறிச்சிட்டு வந்து 1 வாரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 வாரம்லாம் ஆகல, கொஞ்ச நேரம் தான் ஆகுது. கொஞ்ச நாள் தான் ஆகுதா? ஃப்ரெண்ட்ஸ், ஊர்ல இருந்து ஆசையா மருதாணி பறிச்சுட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் மருதாணி பறிச்சுட்டு வந்தது திருவிழாக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஆனா ஒரு திருவிழா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். டைமே கிடைக்கல அரைச்சு வைக்கிறதுக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மருதாணி அரைச்சு வைக்க போறேன். சோ மருதாணில ஒரு சீக்ரெட் இருக்கு தெரியுமா? சீக்ரெட்டா? ஆமா. என்ன சீக்ரெட்? மருதாணி அரைச்சி வைக்கும் போது யாரையாவது நினைச்சுக்கிட்டு வைக்கணும். அது மாதிரி வச்சுனா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா செவந்ததுன்னா அவங்க மேல பாசம், லவ் அதிகமா வந்து இருக்கு. டார்க்கா ஆச்சுன்னா அப்ப லவ் அதிகமா இருக்குன்னு அர்த்தமா? ஒன்ன நினைச்சு வைக்கிறேன், நீ என்ன நினைச்சு வச்சுக்கோ. என்னையா இந்த ஆட்டத்துல சேர்க்கிற? 2 பேர்ல யார் அதிகமா வந்து ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க லவ் வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சிரிக்கிறான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாமா? இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் சைதா நானு. இன்னைக்கு லவ் டெஸ்ட் தான் நம்ம வீட்ல வந்து பண்ண போறோம். ஓகே, அப்ப லவ் டெஸ்ட் வீடியோ தான் இன்னைக்கு. ஆமா, மருதாணி அரைச்சி 2 பேர் கையிலயும் வைக்கிறோம். யார் கையில செவக்குதுன்னு பாப்போம். நான் ஒண்ணு நினைச்சேன், என் கையில சுத்தமா மருதாணி இது வரைக்கும் செவந்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் கிடையாதுப்பா, ஏற்கனவே வச்சிருக்காங்க எங்க வீட்டுல. எனக்கு மருதாணி பிடிக்கவே பிடிக்காது. அது பிடிக்காதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்ப சங்கீதா மேல நீ எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கிறேன்னு பாக்கலாம். ஓகே, மருதாணி அரைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலரா வர்றதுக்கு புளி வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். சோ நாங்க முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், புளி போட்டு அரைப்போம். நல்லா கருப்பு புளி இருக்குல்ல, நல்ல கருப்பா அந்த புளி வந்து போட்டுக்கலாம். கொட்டை பாக்கு இருக்குல்ல, வெத்தலை பாக்கு, சாமி கொட்டை பாக்கு எடுத்துன்னு வந்து போட்டு அரைப்போம். அது விட இன்னொன்னு என்ன பண்ணுவோம்னு வச்சுங்க, கறி அடுப்பு சமைக்கிறோம்ல வீட்டுல, ஒட்டனை கருப்பா இருக்குல்ல, ஒட்டனை புடிச்சுன்னு வந்து போட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா மருதாணி அரைப்போம். சோ அப்பதான் நல்லா கலரா வந்து கையில பிடிக்கும் சொல்லிட்டு இப்ப நம்ம வீட்டுல புளி மட்டும் வச்சு அரைக்க போறோம். நைட்ல தான் வந்து மருதாணி அரைச்சி நைட்ல வைக்கணும். நைட்ல வச்சுட்டு அப்படியே கூட பருத்துக்கலாம். சோ ஆனா வந்து மேல புறம் பூசி ட்ரெஸ் எல்லாம் கறி ஆயிடும். இப்பயே அரைச்சி 2 பேர் கையிலயும் வைக்கிறோம். எவ்வளவு நேரமா? 1 hour கணக்கு வைப்போம். யாருக்கு டார்க்கா பிடிச்சிருக்குன்னு தான் பாக்கணும். ஓகே, யார் மேல யாருக்கு அதிக லவ்னு பாக்குறோம்னு சொல்லணும். ஓகே, பாப்போம். மருதாணி சூப்பரா அரைச்சிட்டேன். மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அம்மிக்கல்லுல போட்டு அரைக்கணும். ஆமா, இந்த கையில படாத வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையிலே போட்டு போட்டு அரைச்சி இந்த கையில தள்ளும் போது இந்த கை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா செவந்துரும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரைப்போம். நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், மருதாணி நல்லா செவக்கிறது இது கூட என்னென்னலாம் போட்டு அரைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் புளி மட்டும் போட்டு மிக்ஸில நல்லா அரைச்சிட்டேன். லைட்டா மிக்ஸி ஜாரை துடைக்கும் போதே என் கையில ஒரு லைட்டா பிடிச்சிருக்குது. பிடிக்கவே இல்ல, கலர் ஒண்ணும் தெரியல, மஞ்சள் தடவன மாதிரி இது. போ, தொட்டுட்டு அப்படியே உடனே எடுத்துட்டேன். சரி சரி சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து பாத்தோம்னா மருதாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு நீ வச்சுறியா? சரி, வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காட்டு மருதாணி காட்டு. நல்லா மழை மழைன்னு அரைச்சிருக்கியா? நல்லா மழை மழைன்னு அரைச்சாதான் பிடிக்கும். அரையில கொஞ்சம் தான் இருந்ததுனால அதுக்கே தண்ணி ஊத்திங்க பாரு, தண்ணியா வேற அரைச்சு வச்சிருக்கேன். அரைச்ச வரைக்கும் போதுமா? சரி, நான் உனக்கு வைக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு வச்சிரு. நல்லா சவருமா? இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு வச்சிரு, அப்புறம் நான் உனக்கு வச்சிடுறேன். உனக்கு நான் வச்சுட்டா நீ எப்படி எனக்கு வைப்ப? நீ அப்ப நான் உனக்கு வச்சுட்டு நீ எனக்கு எப்படி வைப்ப? நான் சரி, அப்ப உனக்கு மட்டும் வைக்கிறேன், உன்னை மட்டும் டேஸ்ட் பண்றோம். ஓகே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் சங்கீதாக்கு வச்சு விடுறேன். வைக்க முடியும். சரி சரி, வா. அது வந்து 2 பேரும் வச்சுக்கலாம் அவங்களே. ஓகே, வெளிய போய் வச்சுக்கலாமா? அப்ப 2 பேரும் தனித்தனியா நம்மளே வச்சுக்கலாம். நம்மளே வச்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், மருதாணிய பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆசையா குஷி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்ற பொருள் எல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகணும், அதே அளவுக்கு மருதாணியை பார்த்து ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. புதினா சட்னி மாதிரி இருக்கு. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் நல்ல மழை அரையில, ஏன்னா மிக்ஸி அரைக்க மாட்டேங்குது. சரி, இதை எப்படி தெரியுமா டிசைன் பண்ணோம்? அழகா வந்து பெரிய ரவுண்டா இங்க வச்சிடணும். பெரிய ரவுண்ட் ஒரு சின்ன சின்னதா வந்து சுத்தி ஒரு புள்ளி வச்சிடணும். கையில வந்து பாத்தீங்கன்னா கோப்பை போடணும். கோப்பை போட்டாது. ஆமா. சோ இந்த கோடு வரைக்கும் இப்படி இப்படி கோப்பை போட்டுன்னு வச்சுக்கோங்க, செம்ம அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. இந்த நகத்தெல்லாம் அந்த மருதாணி பிடிச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் அந்த நகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எனக்கு வந்து கோப்பை போறது ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் வந்து இந்த கோப்பை போட்டு மருதாணி வைப்பீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்ப வைக்கலாம். எனக்கு நானே வச்சுக்கிறேன், உனக்கு நீயே வச்சுக்க. சரி, ஓகே. சரி, யாருக்கு அதிகமா பிடிக்குது பாப்போம். சரி, கடன் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன உனக்கு நீயே வச்சு? நான் வச்சுப்பேன். உனக்கு என்ன, நீ கையில இந்த கையில புடிச்சுக்கோ பேபி. சரி, பரவாயில்ல.
லெஃப்ட் ஹேண்ட் தானே வைக்கிறேன். ஆமா சரி நானும் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வைக்க ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா முத ஆரம்பிச்சிட்டாரு சங்கீதா. நான் ஆரம்பிச்சிட்டேங்க பாத்தியா. ஓ மாத்தி மாத்தி பாய்ஸ் எல்லாம் மருதாணி வைக்கலாமா பேபி? அதுக்குதான் ஒரு ரவுண்டு, எனக்கு மட்டும் ஒரு ரவுண்டு தான். உள்ளங்கை மட்டும்தான். உன் கையில செவந்தாலுமே தெரியுமா தெரியாதானே தெரியல. கருப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என் கையே. சங்கீதா கையாவது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. போதும் அவ்வளவுதான். எனக்கு கோப்பெல்லாம் தேவையில்ல. இதை பிடிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தி போட்டு அதெல்லாம் ஒண்ணும் வைக்க வேணாம். உனக்கு வை டிசைன் போடு. அதுக்கு நீ எனக்கு வச்சு விடலாம்ல. என் கையாவது கலர் ஆகும். அதெல்லாம் ஒரு கையா ஆனா பரவாயில்ல. ஒரு கை மட்டும் மருதாணி பத்தாதுன்னா இம்மாதிரம் இருக்கு. இது யாருக்கிட்ட கொடுக்கு? நம்ம அங்க போகும்போது எடுத்துன்னு போயிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா அங்க திருவிழாக்கு போவோம். கூத்தாண்டவர் நாளைக்கு தேர் திருவிழாக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா கூத்தாண்டவர் புறப்பாரு. அன்னைக்குதான் சரசு மட்டும் வச்சு ஊர்வலம் வரும். அப்புறம் தாலி கட்டுவாங்க. நெருப்புலாம் ஜென்ஸ் எல்லாரும் தாலி கட்டிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஒரு நாள் கல்யாணம். காலையில தாலி கட்டிட்டு சாயங்காலம் தாலி வந்து அறுத்து போட்டுருவாங்க. கூத்தாண்டவர் தேர் திருவிழா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளம்புறோம். அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஆமா ஓகே. ஏய் அழகா வைக்கிறாரா டேய் சங்கீதா. பாரு ஃப்ரெண்ட்ஸ் என் கை பாரு எவ்வளவு கருப்பாகுதுன்னு. சங்கீதா கை பரவாயில்ல ஓரளவுக்கு. என்ன சொல்ற மாதிரி சொல்றேன். நீ எப்படி நான் நல்லா வச்சுக்கிறேன்னு சொன்னோடனே நல்லாவே வைக்கல. ஆட்டி விட்டுட்டா. குட்டி பொண்ணுக்கு மருதாணி வைக்கலாமா? தெரியல அவளுக்கு ஒரு மாதிரி வச்சு விடுமா? சரி 1 மணி நேரம் கணக்கு. 1 மணி நேரம் கழிச்சு நான் அழிச்சிருவேன். அழிச்சிட்டு காட்டுறேன். கோப்பைய பிடிக்க மாட்டேங்குது. இவ்வளவு தண்ணியா அரைச்சா எப்படி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க இந்த கையில வைக்கிறதுக்குள்ள அந்த கை கலர் ஆகுது. நல்லாதான் இருக்கு. பவர் தான் போல இருக்கு. சூப்பரான இலை ஃப்ரெண்ட்ஸ். ஹென்னா இதான் நேச்சுரல் ஹென்னா. மெகந்தி. ஆக்சுவலி பாத்துக்கேன் உன் மேல தான் அப்ப எனக்கு தான் பாசம் அதிகமா இருக்குதுன்னு. எங்க வைக்கவே இல்ல. நம்ம பிடிக்கவே இல்ல. கழுவும் இல்ல. அந்த கையெல்லாம் கணக்கே கிடையாது. இப்ப வைக்கிற கையில பிடிச்சி அது நல்லா ஏறினாதான். மொத்தமா கையை விட்டுக்குன்னு பிடிக்குதுன்னா அது என்ன கணக்கே கிடையாது. இப்ப நீ வச்சிருக்கல இது நல்லா டார்க்கா பிடிச்சதுன்னா நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சமா இல்ல மைதா மாவு ஏதாவது கலந்துக்கலாமா? மைதா மாவா? இவ்வளவு தண்ணியா இருக்குது. சரி சரியா காய வைது. அப்படி கொஞ்ச நேரம் சரியா போயிடும். அப்படியே விடு. பாருங்க இதான் என்னோட மருதாணி டிசைன். கை தூக்கி காட்ட கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கை காட்டு. ஒழுகுது இல்ல இந்த கையை காட்டு. இங்க பாத்தியா வச்ச ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க மருதாணி பண்ண வேலைய. நல்ல சம டார்க்கா இருக்கு. ஆமா நல்லா வருது. வைக்கும் போது நல்லா வந்து திக்கா பிடிக்கும். இப்போ வந்து ஆரஞ்சு கலரா இது லைட்டா சூப்பரா இருக்கு. வைக்கும் போதே என் கை ஃபுல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்ப இந்த கை காட்டு. இதுதான் சங்கீதா போட்டிருக்க டிசைன். வட்ட வட்டையா குட்டை குட்டையா. சரி அப்படியே என் கையில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க இதுதான் என் கையில இருக்கிறது. காஞ்சே போயிடுச்சு. காய போகுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஈரமா இருக்கிறதுனால அதாவது கொஞ்சம் தண்ணியா இருக்கிறதுனால நான் போட்ட டிசைன்லாம் இப்படி அப்படியும் களைஞ்சு வழிஞ்சு வருது. அப்படியே பாக்கலாம். கரெக்டா 1 மணி நேரத்துல இது பண்ணிடலாம். கழுவிடலாமா? ஆமா நீ ரவுண்ட் வச்சுக்கிற. நீ கழுவுற. எனக்கு அழகா பிடிக்கணுமே நிறைய நேரம். சரி நான் சங்கீதா செக் பண்ணிடலாமா? நான் இப்பதான் வச்சேன். அதுக்குள்ள எப்படி செக் பண்ண முடியும்? 2 பேரும் ஒரே டைம்ல தான் வச்சோம். வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1/2 மணி நேரத்துல எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் பாக்கணும். அப்படிலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆசையே வச்சிருக்கேன். 1/2 மணி நேரத்துல கலக்கிட்டுக்கு கூப்பிடுறாரு. நான் கழிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஏன் கலக்கி போறா? நான் வெளியில முக்கியமான வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நான் இதை வச்சுக்கிட்டே வெளியில எப்படி பைக் ஓட்டு போயிட்டு வர முடியும். அதனால ஃப்ரெண்ட் போயிட்டு வரேன். போயிட்டு வந்துடுறேன். சரி நான் போய் கழுவிட்டு வரேன். கழுவிட்டு வந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. பாப்போம். சரி ஓகே. போயிட்டு கை கழுவிட்டு வந்துட்டேன். ஆனா வந்து நீங்களே பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. பிடிக்கவே இல்ல. பாருங்க இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு. கரெக்டா 1/2 hour ஆகுது. 1/2 hourல இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. வச்ச கையில விட உன் கையில கம்மியா தான் பிடிச்சிருக்கு பேபி. வைக்கும் போது மொத்த இதுலயும் நீ கை விடுற. எனக்கு ரவுண்டு தான் வச்சிருக்க. இந்த அளவுக்கு பிடிச்சி எனக்கு மருதாணியே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு பிடிச்சிருக்கு. அது போதாதா? அப்ப உனக்கு இவ்வளவுதான் பாசம் மேல. மேல உனக்கு பாசமே பிடிக்கவே இல்ல. ஆரஞ்சு கலர் லைட்டா. இங்க நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் கைக்கு இவ்வளவு தெரியுது. இவ்வளவு பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல என்ன உனக்கு வேணும்?
ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது யாரு மேலயும் லவ் பாசம் அந்த கிடையாது, சும்மாதான். சூட்டு அதாவது சூட்டு உடம்புனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல டார்க்கா கருப்பா பிடிக்கும். குளும் உடம்புக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது என் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹீட் பாடி. என் உடம்பு ஹீட் உடம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து ½ அன் ஹவர்லயே கழுவிட்டேன், அதனால இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. சூட்டு உடம்புனா கருப்பா கூட திக்கா பிடிக்கும். ஆக்சுவலி வந்து நான் அதனால தான் கொஞ்ச நேரம் மட்டும் வச்சுட்டு கழுவிலான்னு இருக்கேன். சோ நீங்க கரெக்டான ரீசன் சொல்லுங்க. லவ் இருந்தா நிறைய பிடிக்குமா இல்ல எப்படி பாடிக்கு ஏத்த மாதிரி வந்து கலர் பிடிக்குமான்னு சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க டிராமா கூத்து எதுவும் கிடையாது, குட்டி பசங்களோட கலை நிகழ்ச்சி நடக்குது. பரதநாட்டியம் எல்லாம் ஆடுறாங்க, அதான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரா ஆடுறாங்க எல்லாரும். அவங்க எல்லாம் ஆடுறத பார்த்தா நம்ம எல்லாம் என்னன்னு தோணுது தெரியுமா? நமக்கு ஒரு ரியாக்ஷன் எதுவுமே வரல, ஈனு பல்ல மட்டும் தான் காட்டுறதுக்கு வருது. சின்ன பசங்க வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. நம்ம ஜஷ்விதாவை வந்து பரதநாட்டியம் கிளாஸ் சேர்த்து விடலாம் பேபி. பசங்க ஆடுது வெஸ்டர்னா பரதநாட்டியம் கத்துனால இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே அழகா, அந்த நெளிவு சுழிவு வளைவு எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் மத்த சாங் எல்லாம் கத்துக்கலாம். ஓகே ஓகே. அடுத்த ஆர்டிஸ்ட் வர்றதுக்கு வெயிட்டிங்கா? டான்சர் எஸ். ஓகே வந்துட்டாங்களா? பயங்கர கெட்டப். அந்த பரதநாட்டியம்னாலே அந்த காஸ்டியூமே அந்த அளவுக்கு அழகா இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 1 மணிக்கு என்ன பண்ற நீ? எவ்வளவு பெரிய கோலம் போட்டிருக்கோம் பாத்தியா? எவ்வளவு பெரிய கோலம் நீ போட்டது? கோலம் போட்டிருக்காங்க, நான் பாக்குறேன்னு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாமி நைட்டு ஊர்வலம் வரும். இப்போ மணி வந்து 1 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ கூத்தாண்டர் தேர் திருவிழா வந்து நடக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு அப்பதான் பிறப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த தலை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி சரசு ஊர்வலம் வரும் சொல்லுவாங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வரும். இன்னைக்கு வந்து நாங்க எங்க ஃபேமிலியே சேர்ந்து சூப்பரா ஒரு கோலம் வந்து போட்டிருக்கோம். இங்க பாருங்க, இந்த கோலத்துல என் கை வரிசையும் நான் காட்டி இருக்கிறேன். அந்த வரிசை என்னன்னு மட்டும் நான் காட்டட்டா? இந்த கை இதான் ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா போட்டது இது மட்டும் தான். இந்த கை வரிசை எல்லாம் என்னோட கை வரிசை தான். இதுல ஃப்ரெண்ட்ஸ் கோலம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. திருவிழான்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் அவங்களே ஊத்திட்டு போயிட்டாங்க டிராக்டர்ல. நாங்க வந்து அழகா கோலம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டோம். தண்ணி ஊத்த கஷ்டப்பட்டு ஊத்திட்டாங்க. ஆமா, சோ எல்லாரும் வசதி இது மாதிரி நல்லா பெரிய பெரிய கோலம் வந்து போடுவோம். இது ஆக்சுவலி 3-4 பேர் சேர்ந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோலம் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாமி வரும். ஜாலியா சாமியா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இது மாதிரி நைட்ல வந்து எஞ்சி கோலம் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கூத்தாண்டவருக்கு வேண்டிக்கிட்டு எல்லாரும் தாலி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா 4 ஆயிடும். காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூத்தாண்ட
அந்த தேர் திருவிழா வந்து ஃபுல்லா பார்க்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி திருவிழாவெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய். என்னோட மருதாணி பாத்தியா அப்படியே யாருக்கு நல்லா டார்க்கா பிடிச்சிருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க் ஆகிட்டே வருது. 2 பேர்ல யார் அதிகமா வந்து பாஸ் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அரை மணி நேரத்துக்கும் 2 மணி நேரத்துக்கும் வித்தியாசம் இல்லையா சரிங்களா?